ஜெர்மனி பயணத்தில் ரூபாய் 7020 கோடி மதிப்புள்ள 26 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. ஜெர்மனியில் நடைபெற்ற முதலீட்டாளர் மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்த சந்திப்பில் ரூபாய் 7020 கோடி மதிப்புள்ள 26 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழகம் இந்தியாவின் 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக உள்ளது. இரட்டை இலக்க வளர்ச்சியையும் உற்பத்தி வளர்ச்சியையும் இந்தியாவில் அடைந்த ஒரே மாநிலம் தமிழகம். தொழிற்சாலைகள் மிக அதிக அளவில் செயல்பட்டு வரும் மாநிலம் இது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பு உற்பத்தி நடந்த தமிழகம் இன்றும் தொழில்துறையில் முன்னோடியாய் விளங்குகிறது. தொழில் தொடங்க உங்கள் அனைவரையும் தமிழகத்திற்கு வரவேற்கிறேன் என்றும் அவர் தெரிவித்தார். கட்சியிலிருந்து கவிதாவை இடைநீக்கம் செய்த கேசிஆர் பிஆர்எஸ் கட்சியிலிருந்து தனது மகளை சந்திரசேகர் ராவ் இடைநீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். கட்சிக்கு எதிராக செயல்பட்டதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ரவீந்திர ராவ் தெரிவித்துள்ளார். ஹரிஷ் ராவ் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களுக்கு எதிராக அவர் தெரிவித்த கருத்துக்கள் கட்சிக்குள் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனால் கட்சிக்குள் குழப்பம் ஏற்பட அவர் மீது நடவடிக்கை பாய்ந்துள்ளது. இபிஎஸ் மீது அதிருப்தியில் இருக்கும் மூத்த தலைவர் செங்கோட்டையன் 5ஆம் தேதி மனம் திறந்து பேச உள்ளதாக இன்று காலையில் தெரிவித்திருந்தார். இதனை அடுத்து அரசியலில் பரபரப்பு தொற்றியது. செங்கோட்டையன் விவகாரம் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு இன்று மாலை பதிலளிப்பதாக இபிஎஸ் தெரிவித்துள்ளார். ஆசிரியர்களை அரசு கைவிடாது, அன்பில் மகேஷ் திட்டவட்டம். தமிழ்நாட்டில் ஆசிரியர்கள் பணியில் தொடர டெட் தேர்வு கட்டாயம் என்று உச்சநீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்திருந்தது. இந்நிலையில் அரசு எக்காரணம் கொண்டும் ஆசிரியர்களை கைவிடாது என அமைச்சர் அன்பில் மகேஷ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தில் தீர்ப்பு முழுமையாக வந்தவுடன் அது குறித்து சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை செய்யப்படும் எனவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். திமுகவுக்கு புது சிக்கல், காங்கிரஸ் எடுத்த முடிவு. திருமகன் ஈவேரா, இவிகேஎஸ் இளங்கோவன் என ஈரோடு கிழக்கு தொகுதியில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். இதனை அடுத்து நடைபெற்ற இடைத்தேர்தலில் அத்தொகுதியை டிஎம்கே தன்வசப்படுத்தியது. இந்நிலையில் இத்தொகுதியை மீண்டும் காங்கிரசுக்கே ஒதுக்க மூத்த தலைவர் நாசே ராமச்சந்திரன் தலைமையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஏற்கனவே கூடுதல் தொகுதிகளை காங்கிரஸ் கேட்கும் நிலையில் இது திமுகவுக்கு புதிய சிக்கலாக மாறியுள்ளது.